உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் மீண்டும் கேப்டன் ரஞ்சித். வழக்கம் போல இன்று நாங்கள் வந்திருக்கும் இடம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்துல சித்திரங்கோடுங்கிற ஏரியாவில் ஒரு வே பிரிட்ஜி இங்க போட்டிருக்கோம். ஒரு தார் பிளான்ட்ல நம்ம அண்ணனுடைய வார்த்தைக்கு இணங்க அவர் பேரை இப்போ நான் இப்போது சொல்ல விரும்பலை. ஏன்னா வே பிரிட்ஜ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அண்ணனே உங்கள்கிட்ட இந்த வே பிரிட்ஜ் நான் எப்படி அமைச்சிருக்குங்கிறது எங்களுடைய செயல்பாடுகள் குறித்து சில வார்த்தைகள் அவர் அண்ணன் பேசுவார். முதல்ல நம்ம அண்ணனுக்கு முதல்ல வாழ்த்து, ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த இடத்துல வே பிரிட்ஜ் போடுறதுக்கு சித்திரங்கோடுங்கிற ஏரியாவில் போட எனக்கு ஒரு அனுமதி கொடுத்து இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்த எனது அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாங்க பார்க்கலாம் எங்களுடைய வே பிரிட்ஜ் எப்படி நாங்கள் அமைச்சிருக்கோம். இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா முழுக்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் வே பிரிட்ஜ், 9 மீட்டர் இன்டு 3 மீட்டர் ஸ்டீல் வே பிரிட்ஜ். 6 லோட் செல், டிஜிட்டல் லோட் செல் போட்டு 6 லோட் செல் இதில் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 டன் கெப்பாசிட்டி. இது வந்து 80 டன் எடைமை எடை. முழுக்க இந்த தார் பிளான்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு ஃபுல் ஹெவி ஸ்டீல் ஸ்ட்ரக்சருடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா 80 டன்னுக்கு மேலேயும் தாங்குற மாதிரி இந்த ஸ்டீல் இருக்கணுங்கிறதுக்காக அண்ணனுடைய விருப்பத்திற்கு பின்னங்க, அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியே இதை நாங்கள் என்ன மாதிரி போட்டு தரணும் எல்லாமே அவரே கூட இருந்து எனக்கு இது மாதிரி போட்டுக்காங்க எல்லாம் சொன்னதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொன்று முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ்டருடைய மெயின் வெற்றிக்கு காரணம் நாங்கள் கொடுக்கக்கூடிய லோட் செல். இந்த லோட் செல் பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாருமே வே பிரிட்ஜ் போடும்போது லோட் செல் பற்றி கண்டுக்காமல் சப்ளையர்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓகே, வே பிரிட்ஜ் என்ன ஆர்டர்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஆனால் அந்த லோட் செல்லில் தான் வே பிரிட்ஜுடைய ரேட்டே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் போகிற காரணம் அந்த லோட் செல் தான். அந்த லோட் செல்லுடைய இதில் பாருங்கள், இதில் ஆர்மோட் கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா எலி கடிக்காத கேபிள். எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். வயல்வெளி பக்கத்தில் அக்ரி ஏரியாவில் வே பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து எலி தொந்தரவில் ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா எலி கடிக்காத ரேட் ப்ரொடக்ஷன் ஆர்மோட் கேபிள். இந்த கேபிள் யாரும் அதிகமாக போட மாட்டாங்க. எல்லாமே பிளாக் கலர் கேபிள், ஆரஞ்சு கலர் கேபிள் அது மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. நாங்களும் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே மணி ஒரு இம்பார்ட்டன்ட் தான். காசு அதிகமாக கொடுத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இந்த லோட்ஸில் கொடுப்பாங்க. நீங்கள் காசை கம்மியாக விரையும் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் கேபிள், ஆரஞ்சு கலர் கேபிள் போட்டு நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு கலர் கேபிள் என்ன பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டியான கேபிள் தான். எங்களுக்கு கஸ்டமர் கேட்டே சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ போதுப்பாங்கிற இடத்துல நம்ம அதை போடலாம். சில கஸ்டமருக்கு அதை பற்றி நீங்கள் தெரியாமலேயே சொல்லாமலே இருந்து ஒரு வியாபாரம் பண்ணுறது மிகப்பெரிய தவறு, என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அதனால் அதை உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லோட் செல்லில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரும்பில் வரும் மற்ற பழைய கம்பெனிலலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்ல கொடுக்குறதுனால உங்களுக்கு ரெயின் இஷ்யூ, வாட்டர் இஷ்யூவில் ஃபுல்லாக ரஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த இரும்பு வந்து இத்து போகாது. லோட் செல் லைஃப் லாங்காக இருக்கும் இந்த டிஜிட்டல் லோட் செல்லில். ஸோ அதனால் இதை நீங்கள் எல்லாம் பார்த்து, ஸ்டீலும் சரி எல்லாமே ஹெவி ஸ்ட்ரக்சர் போடுறாங்களா எல்லாம் பார்த்து ஒரு ப்ராடக்டை தேர்ந்தெடுக்குமாறு என்னுடைய அன்பு வாடிக்கையாளர் எல்லா கஸ்டமருக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து. எங்களுடைய வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. எங்களுடைய ப்ராடக்ட் அடுத்தடுத்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். என்னென்ன நிறைகுறைகள் இருக்குது வே பிரிட்ஜில், லோட் செல்லில், இண்டிகேட்டரில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன். ஏதாவது இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோவில் சில தவறுகள் இல்லை ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அந்த ப்ராடக்ட் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் இந்த வீடியோவில் எனக்கு அப்பப்போ சொல்கிற வேண்டிய தோன்ற வார்த்தைகள் மட்டும் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேட்டீங்கன்னா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.